திரு சரவணன், என்ன மகிழ்ச்சியா இருக்கீங்களா, வருத்தமா இருக்கீங்களா ஆளுநர் மாத்தினதுல? We miss him. We will miss him terribly. ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு. முதல்வரே வந்து சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்தார். ஒருவேளை முதல்வர் வந்து அந்த வேண்டுகோளை வைத்ததால அமித்ஷா விழித்து கொண்டு உடனடியாக இவரை மாத்திட்டாரான்னு நமக்கு தெரியல. எங்களுடைய ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் ஆளுநர் அவர்கள். ஸோ அந்த வகையில் அந்த ஒரு பிரச்சார பீரங்கி வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் அந்த மாநிலத்துக்கு பிரச்சார பீரங்கியாக வேலை செய்ய போகுது அப்படின்னும் போது அந்த ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். இல்ல, உங்க கூட்டணியில இருக்கிற கட்சிக்கு தானே போறாங்க அப்படின்னு ஒரு பெருந்தன்மை இல்லையா உங்களுக்கு? என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கணும்ல, அப்புறம் தானே மற்ற விஷயங்கள். ஓகே, திரு அர்ஜுனமூர்த்தி பேசுனதுல ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னா, பாஜக எதிர்ப்புங்கிறது தீவிரப்படுத்துறீங்க ஆளுநர் எதிர்ப்பின் மூலமா. அதை விட ரொம்ப முக்கியமா அவர் கோட் பண்ணது வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸா பாக்குறீங்க. ஆளுநரை வந்து ஒரு ஓட் பேங்கா பாக்குறீங்க. ஆளுநரை எதிர்க்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க பாக்குறீங்க. ஜோக்ஸ் அபார்ட், குட் ரிட்டர்ன்ஸ் டு பேட் ரபிஷ் என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞராக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்தவர், துச்சமாக மதித்தவர் யாருன்னா இந்த ஆளுநர். வாட் எவர் he has done is illegal, சட்ட விரோதம் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம். ஆளுநருடைய செயல்பாட்டை உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிச்சு, இஸ் ஆக்டிங் அண்டர் எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ் சொல்லிச்சு. எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ்னா என்ன பண்ணாரு? லஞ்சம் வாங்கினாரா, பணம் வாங்கிட்டு இதை பண்ணாரா, இல்ல அழுத்தத்தின் காரணமாக பண்ணாரா, இல்ல வேற ஏதாவது அவருக்கு கையூட்டாக கொடுத்தார்களா, வேற ஏதாவது கொடுத்தாங்களா? எந்த அடிப்படையில் இவர் செயல்பட்டார்? இப்போ ஒரு நியாயமானவர், தர்மமானவர், அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆளுநராக யார் இருப்பாங்க அப்படின்னா, கண்ணியவான்கள் வருவார்கள், கனவான்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதற்காக இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், இவர்கள் இப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லாம நல்லவர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையில் ஓப்பன் எண்டட் யார் வேணா வரலாம், நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவர் இதையெல்லாம் காப்பாற்றினாரா? என்ன வெட்கக்கேடு! தமிழ்நாட்டை பாஜக பிரதிநிதி, ஆளுநர் வந்து பாஜக பிரதிநிதி, மத்திய அரசு பிரதிநிதின்னு ஒரு முன்முடிவோட திமுக அணுகுதா ஆளுநரை? தமிழ்நாடு சரியா வராதுங்க, தமிழகம்னு சொல்றாரு. இவருக்கு என்னங்க அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு? அதனாலதான் சொன்ன குட் ரிட்டர்ன்ஸ் டு பேட் ரபிஷ். தமிழ்நாடு என்ற பெயரை எப்படி போராடி உயிர் தியாகம் செய்து ஒரு உணர்வோடு வாங்கி வந்திருக்கிறோம், அதை எப்படி கொச்சைப்படுத்தினார் இந்த ஆளுநர். அப்புறம் இவருக்கு என்னங்க மரியாதை? இது பாஜகவின் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இது யார் எந்த ஊருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் இதே எதிர்வினையைத்தான் அவர் சந்தித்திருப்பார். இது ஒரு புறம். இன்னொரு என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவரை வந்து பாஜக பிரதிநிதியாக பார்க்க கூடாதுன்னு அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? ஆளுநர் ரவி அவருக்கு எங்களுக்கு என்னங்க வாய்க்கா வரப்பு தகராறா? முதல்வர் சொன்னாரு, எல்லா மீட்டிங்குக்கும் போனாங்களே, ரிபப்ளிக் டே மீட்டிங்ல கையை கொடுத்து தானே வரவேற்றோம். என்ன கரெக்ட்? அப்ப என்ன பிரச்சனை? செலக்டிவான ஸ்டேட்ஸ்ல தானே இருக்கு. இல்ல இல்ல, கேரளால செலக்டிவ் ஸ்டேட்ஸ்ல, மேற்கு வங்கத்துல இருக்கு, கரெக்ட்டா சொன்னீங்க, டெல்லியில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. மீதி எல்லா மாநில முதல்வர்களும் ஆளுநர்களும் கைகோர்த்து சமரசமா தானே இருக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, எல்லா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்கிறது. குஜராத்துக்கு வந்து முதல்வர் வந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கலாமாம், அவருக்கு வந்து வேந்தராக இருக்கலாமா, துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கலாமா. ஆனா தமிழ்நாட்டுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். நரேந்திர மோடிக்கு ஒரு சட்டம், மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சட்டமா? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதுதான் பிரச்சனை. நீங்க ஆளுநர் என்ற அந்த ஒரு பதவியை வைத்துக்கொண்டு இங்க என்ன இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, ஆளுநர் இப்படி செயல்பட்டு இருக்கிறாருன்றது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, பாஜகவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்களே இல்லை. அந்த தலைவர்கள் பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல அகில இந்திய தலைவர்களோ இங்க தமிழ்நாட்டில் சொன்னா பருப்பு வேகாது என்ற அடிப்படையில் ஆளுநர் என்ற பதவி, ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கார், அவர் சொல்றது சரியா இருக்குமோ அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்றதை கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்துல தான் ஆளுநர் இப்படி 4ஆம் தரத்தில் நடந்து கொண்டார். அவர் ஒரு விஷயத்துல கூட அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பினை காப்பாற்றக்கூடிய வகையில் நடக்கவே இல்லை. இது உங்களுக்கு மேல ஒரு அதிகார அடுக்கு இருக்கிறத, கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறத உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு இல்ல. அவருக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், மரியாதைக்குரிய திரு அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு வந்து அரசியல் சட்டம் தெரியலன்னு சொல்வேன். அரசியல் சட்டத்தை அறியாதவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் அந்த குற்றச்சாட்டை வைப்பேன்.
நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், ஆளுநர் ஒரு எஸ் மாஸ்டர், ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன், தலையாட்டி பொம்மை அவர், அவ்வளவுதான். இதை தாண்டி அவருக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த அதிகாரமும் கிடையாது. இதை சொன்னா இப்ப இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஆளுநர் வந்ததுல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. என்னடா இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆட்டுக்கு ஏதோன்னு சொல்லி சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டிற்கு கவர்னர் இருக்குன்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா குரல் கொடுத்தார். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஆட்டுக்கு தாடி தேவையில்லைதாங்க, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைதாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நடவடிக்கையின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் சார், உங்களுக்கு தெரியாதா சார், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சார் அப்படின்னுவாங்க. ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க, எல்லா அதிகாரமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, முதல்வர்களுக்கு தாங்க இருக்கு, இது தெரியாதாங்க உங்களுக்கு அப்படின்னு. இந்த தத்துவத்தை, இந்த அரசியலமைப்பு தத்துவத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரவலாக்கியவர் ஆளுநர் ரவி அவர்கள். அதே போல என்ன சொல்றாரு, இவர்களுக்கு பிராமண துவேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயா, எங்களுக்கு எந்த துவேஷமும் கிடையாது. யாரெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் சமுதாய சமதர்ம சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாத்தையும் எதிர்ப்போம். எங்களுடைய நோக்கம், அண்ணா சொல்லியிருக்காங்க, பெரியார் சொல்லியிருக்காங்க, கலைஞர் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு, பிராமணர்கள் மேல தோஷம் கிடையாது, பார்ப்பனியத்தின் மீது துவேஷம். பார்ப்பனியம் எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம். அது யாராக இருந்தாலும் சரி, அதை செய்வது அண்ணன் அர்ஜுனமூர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் ரவியாக இருந்தாலும் சரி, விடமாட்டோம். நீங்களே ஆளுநரா இருந்தாலும் அப்படிதான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அவர் கான்ஸ்டிடியூஷனலா பேச கவர்னர் பதவி கொடுக்கலாமே, ஏன் விட்டாங்க? ரொம்ப கஷ்டம் இல்ல, இவர் டீசன்ட் ஜென்டில்மேன்ல எப்படி கொடுப்பாங்க? அதாவதுங்க 2-3 அண்ணன் தம்பி சரவணன் சொன்னதில் 2-3 சொல்ல வேண்டியிருக்கு. கான்ஸ்டியூஷனல் தெரியாதனால அவ்வளோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். அதில் நான் அதில் பெருசாக ஃபைட் பண்ண விரும்பலை. ஆனால் என்னோட புரிதல்லேருந்து, அரசியல் புரிதல்லேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்படி கான்ஸ்டியூஷனில் இவர் வேண்டாத ஆணின்னு இவங்க தொடர்ந்து சொன்னால், கவர்னர் வேண்டாத ஆணின்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, 18 ஆண்டுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி அமைச்சிருந்தவங்க திமுக. அந்த வேண்டாத ஆணியை கான்ஸ்டியூஷனில் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணியிருக்கலாமே. அவ்வளோ எம்பவர்டு பர்சனாலிட்டியாக இருந்தாங்க 18 ஆண்டுகள் அரசியலில். 18 ஆண்டுகளும் இவங்க சொல்கிற, இன்றைக்கி சொல்கிற ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்களோ அந்த மத்திய அரசோட தொடர்ந்து 18 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. ரொம்ப வெரி பவர்ஃபுல்லாக ஆண்டிருக்காங்க. இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த அரசாங்கமே நடக்காத அளவுக்கு வெரி பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு நல்ல குட்வில் வச்சிருந்த நேரத்தில் இந்த வேண்டாதானியை கழட்டி போட்டு இந்த ராஜ்பவனை வேற எதுக்காச்சும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மானு இதெல்லாம் நிறைய ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கா ஏன் அந்த கான்ஸ்டியூஷனல்ல ஏன் இவங்க எடுத்துட்டு வரல? இப்போ இவ்வளவு அது வேண்டாத ஆணின்னு இவங்க ஃபீல் பண்ணும்போது அதை முயற்சி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கலாமா கூடாதா? அது இவங்க செய்யாதது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ திருப்பி கவர்னர் அரசியல் லாபத்துக்காண்டி நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும், ஒரு உண்மை தெரியும், யாரையோ வலிமையை எதுக்கிறதுக்கு கவர்னர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தார். ஏன்னா ஒரு மைண்ட் ஆட்டிடியூட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்டல் ஆட்டிடியூட்ல இருந்தார். மற்ற கவர்னர் மாதிரி சும்மா ரிப்பன் வெட்ட போறது, ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்ற இடத்துக்கு போய் நிற்கிறது, இல்லை இவங்களுக்கு வசதியாக பேசுகிற, இப்போ பர்னாலஜிலாம் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இந்த அரசாங்கம் நடந்ததுன்னு எனக்கு எல்லாமே என்னால் பர்சனலாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இவர் இல்லாமல் இருந்ததுனால அவர் தொடர்ந்து தன்னோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை இம்போஸ் பண்ணார். அதை சகிச்சுக்க முடியாம தான் தொடர்ந்து அந்த கான்ஸ்டிடியூஷனை எதிர்க்க முடியாம தான் ஆளுநரை தொடர்ந்து எதிர்த்தாங்க. என்னோட கெயின் அதுல இருந்தது இல்லை. இதில் பொலிட்டிக்கல் கெயின் திமுகவுக்கு நிறைய இருந்தது. திமுக பாருங்க, இவரே சொன்னார், பாஜகவில் வலிமையான தலைவர் இல்லாதனால ரவி அவர்களே தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் சொன்னார். அப்படி சொல்கிறதுல நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஏன் வருத்தப்படுறேன்னா, அங்கே பொன்னார் அவர்கள் நல்லா இந்தியா முழுக்க தெரிஞ்ச தலைவர் இருந்திருக்காங்க. அவங்க தமிழிசையும் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுக்க தெரியும், தெலுங்கானாவிலையும் தெரியும், பாண்டிச்சேரிலையும் தெரியும். அவங்க அண்ணாமலை வந்த பிறகு எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி உருவாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்கிற நயினார் அவர்களுமே ஒரு அமைச்சராக இருந்து ஒரு அமைச்சரவையில் இருந்தவர் தான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. அதனால யாரும் விவரம் தெரியாதவங்க மாநில தலைமை இல்லை. அதோட பவர்ஃபுல்லாக அன்னைக்கு அண்ணாமலை அவ்வளோ பவர்ஃபுல்லாக டிஎம்கே ஃபைலுன்னு கொண்டே கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது கவர்னரை திட்டினதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் அண்ணாமலை தான் திட்டினீங்க அன்னைக்கு. அப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தபோது இவங்களுக்கு தலைவரே இல்லாதனால தான் ஆர்.என். ரவியை தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க டெல்லியில் பிஜேபி அப்படின்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கிறது. இல்லை, அதான் இப்போ
காங்கிரஸ் காலத்துல நீங்க கூட்டணியில் இருக்கிற போது ஏன் வந்து நீங்க ஆளுநர்ங்கிற பதவியை நீக்க முயற்சி? இந்த ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இப்படி கேடுகட்ட ஆளுநர்கள் இல்லாதப்பவே வந்துச்சு. இப்படி கேடு கட்டவர்கள் வந்து ஆளுநர்களாக வருவார்கள். இவ்வளவு தனிமனித விமர்சனங்கள் வேண்டியதில்லை. தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்ற பெயரை தமிழகம் என்று வைக்கலாம் என்று சொன்னவனுக்கு என்னங்க மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு? என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கிறது? சொல்லல, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட பொறுப்பு இல்ல, அதற்கான கண்ணியத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்ப கிடையாது தமிழ்நாடு கிடையாது. அவரை மாத்திட்டாங்க. ஆளுநர் தான். அது போட்ட வெஸ்ட் பெங்கால் பத்தி பேசலாம். தமிழ்நாட்டுல ஒரே நிமிஷம் அவர் நல்லவர். ஆளுநரா மரியாதை கொடுக்கிறது கூட ஒரு தனி ஒரு மனிதனுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கிறோம். இவர் ஆளுநர் அரசியல் ரீதியான விமர்சனம். ஒரே நிமிஷம். இவர் வந்து நல்லவர், இவர் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. 350 கோடி ரூபாய் ஊழல் புகார் ஆரோவில் இடத்த ஒரு அதிமுக காரர்களுக்கு பிளாட் போட்டு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் மேலையும் குஜராத்ல இருந்து வந்த ஐஏஎஸ் அதிகாரி மேலையும் புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி புகார் கொடுத்திருக்கிறார். சோ இப்படிப்பட்டவரை இந்த காரணத்திற்காக மாத்திருக்காங்களா? இது பெரிய பிரச்சனையாகிவிடும் அப்படின்றதுக்காக மாத்திருக்காங்களா? அதே போல இந்த நீட்சியாக இப்போ நம்ம இவர நண்பர் ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது என்ன சொன்னாரு? வெஸ்ட் பெங்கால்ல ஒரு இஷ்யூ நடக்க போகிறது. அவர் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றாரு, நான் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றேன். என்ன அப்படின்னா, ஆனந்த் போஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவோ இல்ல பாஜக தலைமையோ செய்யக்கூடிய சொல்லக்கூடிய மோசமான அரசியலமைப்பை சட்டத்தை காலில் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் அதற்கு மேல செய்ய தயாராக இல்லை. அதனால எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒருவரை அங்க அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படியே எடுத்துக்கலாம்.